வியூவர்ஸ் வணக்கம். நான் மனோ. நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, நான் இதுக்கு முதல்ல 2-3 வீடியோஸ் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்னோடய ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், நான் ஸ்டிச் பண்ணதுகள் அது எல்லாமே பிளாக் மெத்தடில் செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் யோசிச்சிருக்கலாம், என்னது தையல் சொல்லி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங் ஃபோட்டோஸ் மட்டும் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கலாம். அதுக்கு ஒரே காரணம், நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஓகேயா, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. ஓகே, இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், சொல்லிக் கொடுக்க போகிறது சயின்டிஃபிக் ட்ரெஸ் மேக்கிங். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், சயின்டிஃபிக் ட்ரெஸ் மேக்கிங் அப்படின்னா தையல் தானே, அப்புறம் என்ன சயின்டிஃபிக் ட்ரெஸ் மேக்கிங் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆமாம், இது உங்களுக்கு கொஞ்சம் நுணுக்கமாக நான் சொல்லித்தரலான்னு இருக்கேன். தையலை கொஞ்சம் நுணுக்கமாக. இப்போ தையலை கொஞ்சம் நுணுக்கமாக சொல்லித்தரேன்னா என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் முழுக்க செய்ய போகிறது பிளாக் மெத்தடில். சரியா? அப்போது என்னோடய வீடியோஸை நீங்கள் ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே நேரத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. கட்டாயமாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம், அதோட எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, இதில் பேசிக் நாலேஜ் கூட தையல் சம்மந்தமாக இல்லாதவங்களுக்கும், தையல் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும், இல்லை தையலில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சிலருக்கு, அதுகளை தீர்த்து கொள்றதுக்கும் எல்லாம் சேர்த்து தான் நான் இந்த வீடியோவை செய்கிறேன். இந்த தையலை சொல்லிக் கொடுக்கணும், பிளாக் மெத்தட் தையலை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கிறேன். ஓகே, அப்போது சரி, இப்போ அடுத்த நாங்கள் என்ன பார்க்கலாம். சரியா? சயின்டிஃபிக் ட்ரெஸ் மேக்கிங். இப்போ சயின்டிஃபிக் ட்ரெஸ் மேக்கிங் இதில் என்ன எங்களுக்கு நுணுக்கமாக படித்து இதில் என்ன கிடைக்க போகுது, இதில் என்ன லாபம் அப்படின்னு சொல்லி நினைச்சா, இதில் இப்போ எப்பயுமே நாங்கள் ஒரு ஸ்டிச்சிங் அப்படின்னு நாங்கள் சொல்லி எடுத்தோம்னு சொன்னால், நாங்கள் ஒரு இன்ச்சஸில் நாங்கள் மெஷர்மெண்ட்டை எடுக்கிறோம். சரியா? இப்படி நாங்கள் இன்ச்சஸில் எடுக்கிறோம். இன்ச்சஸில் எடுத்துட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், கட் பண்ணுறோம், மெட்டீரியல் வச்சு மார்க் பண்ணுறோம், கட் பண்ணுறோம், ஸ்டிச் பண்ணுறோம், போடுறோம். அது நல்லாயிருக்கும். சரியா? அது ஒரு மெத்தட். ஓகேயா, அது ஒரு மெத்தட். இப்போ நான் சொல்லி கொடுக்குற போகிறது என்னன்னு சொன்னால் பிளாக் மெத்தட். சரி, பிளாக் மெத்தட் சென்டிமீட்டரில் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது சென்டிமீட்டர்னு சொன்னால் இதுதான் சென்டிமீட்டர். அப்போ நீங்கள் இப்போ இன்னொரு விஷயம் யோசிக்கலாம், என்னடா இது இவங்க பிளாக் மெத்தட்னு சொல்கிறாங்க, சயின்டிஃபிக் ட்ரெஸ் மேக்கிங்னு சொல்கிறாங்க, இன்ச்சஸில் தானே நாங்கள் செஞ்சுருக்கோம், எப்படி இவங்க ஒரு குட்டி குட்டி நம்பர்ஸாக இருக்குதே, சென்டிமீட்டரில் செய்கிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், இதில் பாருங்கள், இதில் கொஞ்சம் இதில் 8 கோடுகள் இருக்குது. இந்த 8 கோடுகள் சேர்ந்தால் தான் 1 இன்ச். ஆனால் இதில் 10 கோடுகள் சேர்ந்தால் தான் 1 சென்டிமீட்டர். சரியா? அப்போ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரி, சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அவங்களுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். சரியா? அப்போது இப்போ சிலருக்கு இன்ச்சஸ் ரொம்ப பழக்கப்பட்டிருக்கும், இன்ச்சஸ்லேயே செஞ்சு. சரியா? அப்போது உங்களுக்கு போக போக சென்டிமீட்டரை எப்படி இன்ச்சஸ்க்கு சேஞ்ச் பண்ணி கொள்வது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்படி பழக்கமானவங்களுக்கு இது கொஞ்சம் இன்ச்சஸ்க்கு மாற்றியும் செய்யலாம். அப்போது நான் இப்போ நுணுக்கமாக செய்ய போகிறேன்னு சொன்னேன்ல, அது என்னது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒருத்தரோட மெஷர்மெண்ட் 36 பஸ்ட் 36 அண்ட் குவார்ட்டர் 36.25 இன்ச் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கிட்டா, இப்போ இதில் நாங்கள் என்ன செய்வோம், ஒன்று இந்த கால் அப்படிங்கிற இந்த நம்பரை இல்லாமக்கிறோம் அப்படின்ட்டு 36 இன்ச் அப்படின்னு எடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் 36.5 அப்படின்னா 36.5 அப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட்டும் எடுத்துருவோம். சரியா? அது ஒரு ரவுண்ட் ஃபிகரை நாங்கள் ஈஸியாக எடுக்கிறதுக்காக செய்வோம். ஆனால் இப்போ
சென்டிமீட்டரில் நாங்கள் எடுக்கையில் நாங்கள் எப்படி எடுக்க போகிறோம்னு சொன்னால் இப்போ 36.25 அவங்களோட மெஷர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இதில் வருது எங்களுக்கு 92 சென்டிமீட்டர். அதாவது 32.25 அப்படிங்கிற இன்ச்சஸ்க்கு. இதுதான் இதில் வித்தியாசம். சரியா? இதில் வந்து நாங்கள் அந்த சின்ன நம்பரை கூட மிஸ் பண்ணாமல் நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நான் அந்த பிளாக்கை செய்ய போகிறோம். இப்போ இந்த பிளாக்கை நாங்கள் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தருக்கு வந்து உடம்புல வந்து ஒரு ஃபிகர் ஷேப்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால கட்டாயமாக நாங்கள் வந்து ஒரு பேசிக் பிளாக் ஒன்று ஒருத்தருக்கு நாங்கள் செய்யணும். சரியான முறைக்கு மெஷர்மெண்ட் எடுத்து சரியான முறைக்கு எங்கே கூட்டணும் குறைக்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பேசிக் பிளாக் ஒன்று நாங்கள் செய்யணும். இந்த பேசிக் பிளாக் வந்து எங்களோட உடம்பு, அதாவது எங்களுக்குன்னு ஒரு ஃபிகர் ஷேப் இருக்குது. அந்த ஃபிகர் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பேசிக் பிளாக் வரப்போகுது. இந்த பேசிக் பிளாக் நாங்கள் செஞ்சால் தான் தெரியும் ஒருத்தரோட உடம்பு எப்படியான ஒரு ஷேப் அப்படின்னு சொல்லி. சரியா? அப்போ இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இதை நாங்கள் இதுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போடுற ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அதே நேரம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சில நேரத்தில் பாருங்கள், ஒருத்தரோட உடம்புல வந்து இப்போ நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டோன்னு பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு 36 சைஸோ 38, அது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் எடுக்கிறேன். அப்படி 2 பேர் எடுத்தால் ஒரு 38 சைஸ்ன்னு சொல்லுவோம். 2 பேர் பார்க்க உருவத்தில் எங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியலை. நேரில் பார்க்குற எந்த ஒரு வித்தியாசமும் தெரியலை. ஆனால் அவங்களுக்கு அந்த 38 சைஸ் ட்ரெஸ்ஸை 2 பேத்துக்குமே போட்டு பார்த்தா ஒருத்தருக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து அப்படி இருக்காது. ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை காட்டும் ஏதோ ஒரு இடத்துல. அப்படின்னால ஏன் அந்த ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளத்தை நாங்கள் இப்படி செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது இல்லையா? அப்போ யோசிப்போம், அட உண்மைதான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி வந்தால் அதை எப்படி செஞ்சு கொள்வது அப்படின்றதுன்னா நான் கண்டுபிடிக்கிறது. எல்லாருக்கும் ஆனால் அப்படி வராது. சரியா? சிலருக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். சரி, கையில் இருக்கும், ஷோல்டரில், முதுகு பக்கம் சதப்பிடிப்பு, இப்படி இடுப்பில், அப்படி வித்தியாசமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படியானவங்களுக்கு அது வந்து சிலருக்கு வந்து சாதாரணமாக இருக்கும், அது பெருசாக தெரியாது. சிலருக்கு வந்து அதிகமான பிரச்சனையை காட்டும். அப்படின்னால நாங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ட்ரெஸ் பண்ணணும் உடுத்தணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து நிச்சயமாக அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு அழகான ட்ரெஸ் வந்து கிடைக்கும், நாங்கள் உடுத்தவும் முடியும். சரியா? இது வந்து இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்தது. ஓகே, இந்த வீடியோவோட மேலதிக விளக்கத்தை நீங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதனால் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னது, முதலாவது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். அதோட கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கேள்விகளை கேளுங்கள், என்னோடய சரிப்பிள்ளைகள் இருந்தால் சொல்லுங்கள், புரியாத விஷயங்கள் எது இருந்தாலும் சொல்லுங்கள், அது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். அதோட சப்ஸ்கிரைப் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். ஓகேயா? ஓகே, சைனிங் ஃப்ரம் Manu. Have a nice day. Bye.